Hello dear, so 10th standard mathematics chapter 1 relation and function exercise 1.1 ல first question தான் first one already பார்த்துட்டோம். second one discuss பண்ணிடலாமா? yes வாங்க போயிடலாம். so second one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a is equal to b is equal to a வும் p, q தான், b யும் p, q தான். a and b ரெண்டுமே வந்து p, q இருந்துச்சு அப்படின்னா a cross b, a cross a, b cross a என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? yes வாங்க. அப்ப முதல்ல a கிராஸ் b ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஏவோ என்னதான் நமக்கு எஸ் பி கமா கியூ தான், கிராஸ் பியும் நமக்கு என்னதான் பி கமா கியூ தான். சோ இது எப்படி நம்ம பேர் பண்ணுவோம்? எஸ் சோ பி எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேரு கூட பேர் பண்ணிடலாமா? எஸ் சோ பி கமா பி தென் பி கமா கியூ. நெக்ஸ்ட் Q எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட பேர் பண்ணிடுவோமா? எஸ் சோ என்ன வரும்? Q, P then Q, Q. அவ்வளவுதானே, ரொம்ப ஈஸி. அது எதுவுமே அங்க கூட பேர் பண்ண போறோம், அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சா? எஸ் நெக்ஸ்ட் திஸ் இஸ் A cross B. நெக்ஸ்ட் A cross A கண்டுபிடிச்சலாமா? எஸ் சோ A cross A. சோ ஏ என்ன? ஏவோ ஏதோ எப்படி கேட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது நமக்கு. ஏ என்ன? பி கமா கியூ கிராஸ் அகைன் ஏ என்ன? அதே தானே வரும், பி கமா கியூ. சோ என்ன பண்ண போறோம்? சேம் அதே தான் வரும். பி எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட பேர் பண்ண போறோம். சோ பி எடுத்துட்டு போயிட்டு பேர் பண்ண போறோம். சோ என்ன வரும்? பி கமா பி தென் பி கமா கியூ. Q எடுத்துட்டு போய் ரெண்டு பேர் கூட பேர் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? எஸ் Q, P then Q, Q. ஓகே எஸ். தேர்ட் ஒன் என்ன பண்ண போறோம்? B cross A ஃபைண்ட் பண்ணிடலாமா? B cross A நாலும் A cross A நாலும் A cross B எப்படி போட்டாலும் ஒண்ணா தான் வரும் நமக்கு. ஓகேவா? எஸ் சோ அப்போ B cross A இது என்ன? A cross A. சோ அப்போ B cross A ரெண்டுமே ஈக்குவல் தானே? P, Q cross P, Q. P, Q, P, Q பண்ணா என்ன கிடைக்கும்? பாருங்க P, Q, P, Q கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன கிடைக்கும் நமக்கு? A cross B ல என்ன கிடைச்சதோ அதே தானே B cross A ல கிடைக்கும். சோ அப்போ அதையே கூட நம்ம எழுதிக்கலாம். சோ அப்போ இதே ஆன்சர் தானே கிடைக்கும். சோ அப்போ அதையே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். P, P then P, Q then Q, P then Q, Q. சோ இதுதான் வந்து B cross A க்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ் வெரி சிம்பிள். சூப்பரா வந்து டெஃபினட்டா வந்து புரிஞ்சிருக்கும். சோ இந்த क्वेश्चन எப்படி புரிஞ்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन பார்ப்போம். Thank you to all. Bye bye.